15 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கோம். 15 இயர்ஸா இருக்குமா? 75 ப்ராஜெக்ட் மேல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 75 ப்ராஜெக்ட் 15 இயர்ஸ்ல. சோ வீடுங்கறப்போ 3000 வீட்டுக்கு மேல கட்டி கொடுத்துருக்கோம். இடங்கறப்போ ஒரு 10000 சைட்டுக்கு மேல நமக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பேரு சொல்லுங்களா? இது வந்து மூந்தாஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 122 சைட்டு கொண்ட கம்யூனிட்டி. 122 டோட்டல் பிளாட்ஸ். நல்ல பெரிய ஏரியாவா இருக்கு. அப்படியே ஒரு 7 ஏக்கருக்கு மேல இருக்குமானா? ஆமாங்க. கண்டிப்பா மோஸ்ட்லி 7 ஏக்கரா அந்த ரேஞ்ச் இது. நல்ல பெருசா இருக்கு. உள்ள போய் பார்த்தோம், பார்க் கொண்டு வந்திருக்கீங்க. தண்ணி டேங்க் இருக்கு. பைப் எல்லா சைட்டுக்கும் போட்டிருக்கீங்க. லைட் பார்த்தோம்னா சோலார் லைட் தான் இங்கேயும் வச்சிருக்கு. ஈபி டிரான்ஸ்ஃபார்மர் அங்க வந்துச்சு பாருங்க. ஓ டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஈபி லைன் போட்டாச்சு. நீ இதெல்லாம் உள்ள போய் அங்கல போட்டு போஸ்ட் போட்டாங்க பாருங்க. ஈபி இருக்கு பாருங்க. ஓகே, அப்ப நமக்கு கரண்ட்டுக்கும் பிரச்சனை இல்ல. கரண்ட்டுக்கும் உள்ள வந்தாச்சு, தண்ணியும் உள்ள வந்தாச்சு. வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் கஸ்டமர் கட்டறாங்களா? கஸ்டமர் அவங்க தெரிஞ்ச டேஸ்ட் படி அவங்களே கட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் கஸ்டமர் கட்டறாங்க. அதுக்குள்ள சைட் எல்லாம் புக் ஆயிடுச்சா? ஆமாங்க. இது வந்து ஒரு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு இது போட்டு. ஓகே. வீடு கட்டி இல்ல வீடு புண்ணி வச்சுலாம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர் குடி வந்திருக்காங்க. 3 மந்த்ஸ்க்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறைய பேர் குடி வந்துருவாங்க. ஏன்னா பார்த்தவங்க கட்டிட்டும் இருக்காங்க, கட்டின வீடுங்களும் நல்லா இருக்கு. அது போக இங்க வந்து ஏதோ பிரம்மாண்டமா பண்றாங்க. இது கஸ்டமர் பண்றாங்களா இல்ல நம்ம பண்றோமான்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. இது ஒரு 10 சென்ட் இருக்குமானா? 10 இருக்கும். 10 கிட்ட வந்துரும். 10 கிட்ட இவ்வளவு பெருசா என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. இது வீடா இல்ல? வீடுதான். வீடு தான் கட்டுறாங்களா? நம்மளோட லொகேஷன் பார்த்தோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தா இருக்கு? பெரியநாயக்கம்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல பெரியநாயக்கம்பாளையத்து பிரிக்கால் இருக்கு இல்லைங்களா? பிரிக்கால்ல தாண்டணும்னா அந்த வண்ணாங்கோயில் பஸ் ஸ்டாப் இருக்கு. அது வந்து கரெக்டா 400 மீட்டர்ஸ் தான். 400 மீட்டர்ஸ்ல வந்து நம்ம லேஅவுட் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் கம்யூனிட்டி ரேஞ்சில நம்ம பண்ணிருக்கோம். நிறைய அமெனிட்டிஸ் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. இப்ப நிறைய வேற வர்க் வந்து நடந்துட்டே இருக்கு. சைட் இருக்கா அப்படிங்கறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா மேக்ஸिमम முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இது கேக்கதா டெவலப்மென்ட் பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன். இதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீனா ஒரு ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி மாதிரி பண்ணிருக்கோம். இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் வேற இருக்கு. அத பார்த்தோம். சுத்தி வந்து பாத்தீனா காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ க்ளோஸ்ட் கம்யூனிட்டியா பண்ணிருக்கோம். ரோட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஒரு 33 அடி ரோட் இருக்கு. இது 33 அடி ரோட். இது ஏன் அப்படியே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ட்ரைனேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் கொடுத்துருக்கோம். ஓகே. இது ட்ரைனேஜ். சோ வேஸ்ட் வாட்டர், ரெயின் வாட்டர்லாம் வந்து இத கனெக்ட் பண்ணோம் அப்படினா நேரா வந்து அடியில வந்து அப்படியே நமக்கு இங்க போய் ஜாயின் ஆயிடும். சோ அதனால என்ன கேட்டீங்கன்னா ரோட் வந்து 33 அடினா 33 அடி ரோடா இருக்கு. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 40 அடி ரோட் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இதனால தான். இல்லாட்டி இல்ல ரோட் போட்டோம்னா இங்க ஒரு 3 அடி வந்து ட்ரைனேஜ் இங்க வந்துரும், அங்க ஒரு 3 அடி ட்ரைனேஜ் வந்துரும். ரோட் சின்னதாயிரும். இது வந்து போக இங்க பைப்புக்கு பார்த்தோம்னா ரெண்டு வாட்டர் டேங்க் கட்டி இருக்கு. ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி 35000 லிட்டர்ஸ்ல பண்ணி போர் வாட்டருக்கு ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல தண்ணிக்கு பைப் கனெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இது வந்து நமக்கு இந்த கவர்மெண்ட் பஞ்சாயத்துல இருந்து அந்த வீடு வரைக்கும் தண்ணி இருக்கு. இங்க முன்னாடி கனெக்ட் பண்ணாலே போதும், தண்ணி வந்துரும். ஆல்ரெடி இங்க வீட்டு வரி போட்டாங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. சோ அதனால நமக்கு நல்ல தண்ணியும் இருக்கு, இந்த போர் தண்ணியும் இருக்கு. எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம போர் போட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே தான். நெக்ஸ்ட் பார்க் வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல பார்க் வந்து பாத்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணிருக்கோம். 3 இடத்துல இருக்கு பார்க். 3 இடத்துல. அங்க இருக்க ஒரு பார்க்கே அவ்வளவு பெருசா இருந்தது. அப்ப பார்க்கும் நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. பார்க் வந்து தனியா ஒரு பார்க்குக்கு தனியா ஒரு எலிவேஷன் பண்ணி உள்ள வந்து வாக்கிங் ட்ராக், குழந்தை விளையாடுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டுருக்கு. செல்ஃபி பாயிண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. பெரிய உட்கார்றதுக்கு அந்த சேர்லாம் போட்டு எல்லாம் நீட்டா வாக்கிங் பார்க் ஏத்த மாதிரியான அந்த ட்ராக்ஸ்லாம் வாக்கிங் ட்ராக்லாம் பண்ணி வச்சிருக்கோம். சரி பார்க். இன்னொரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்காக வந்து அவுட்டோர் கிரிக்கெட் பிராக்டிசிங் நெட் பண்ணியிருக்கோங்க. ஓகே. ஒரு அவுட்டோர் ஜிம் பண்ணியிருக்கோம். அவுட்டோர் ஜிம் வெளியவே நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். யார் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. அப்புறம் ஒரு ஷட்டில் கார் கோர்ட் பண்ணிருக்கோம். லிஸ்ட் போயிட்டே இருக்கு பெருசா. அப்ப இதோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குமோ? சென்ட் வந்து 13.5 lakhs கொடுத்துட்டு இருக்கோம். 13.5 ஒரு சென்ட். இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கிறது வந்து இந்த விதமா டெவலப்மென்ட் இருக்கிறது இவ்வளவு பக்கத்துல இருக்கிறது இந்த பட்ஜெட்ல இல்ல. ஜெனரலா வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா மலைங்கிற ஏரியால கம்மியா கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுவாங்க. கம்மியா கூட இருக்கு. அது கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும். இந்த மாதிரி 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணி இந்த மாதிரி டெவலப் பண்ண லேஅவுட் கிடையாது. சோ இந்த மாதிரி டெவலப் பண்ண லேஅவுட் வந்து இந்த பிரைஸ் வந்துட்டு நம்ம கம்மியா பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். வேற யாருமே இங்க தரல. 100% சரவுண்டிங்ல போய் நம்ம விசாரிச்சிட்டு கூட நம்ம இங்க தாராளமா நாங்களே சொல்லிடுறோம். நீங்க வந்து பாத்தாங்கன்னா நீங்க பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. இந்த டெவலப்மென்ட் பார்த்துட்டு விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அப்படிதான் அவங்களா வாங்கிருக்காங்க. அப்படி வந்துதான் நமக்கு எல்லாரும் வாங்கிருக்காங்க. ஆயிருக்கு. இல்லனா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி வாங்க முடியாது. ஆமா. 4 இடத்துல பார்க்கணும், விசாரிக்கணும், 10 இடத்துல விசாரிக்கணும். அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கலாம் வாங்கிருக்காங்க. ஏன்னா ஒரு கஸ்டமரே ஒரு 10 சென்ட்டுக்கு மேல வாங்கி இப்ப நமக்கு வீடு கட்டுறாருன்னா அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இடத்துக்கு 75% வரைக்கும் லோன் கிடைக்கும். வீடுங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து பட்ஜெட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்க தெரிஞ்ச ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் வச்சு கட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம பில்டர் கட்டுற பில்டிங். இப்போ இந்த வீடு பில்டர் கட்டுறது இந்த பில்டிங், அந்த பில்டிங்லாம் நம்ம பில்டர் கட்டுறது.
இதை தாண்டி கஸ்டமர் கட்டுறதும் இருக்கு. அவங்களும் ஒண்ணா கட்டுறது கட்டிக்கலாம். பாத்துக்கோங்க செங்கல் வந்துட்டு என்ன செங்கல் போடுறாங்க இதுலயே நம்ம பாத்துக்கலாம். கம்பி எல்லாம் எப்படி போடுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வேலையாட்கள் வேலை செய்யறாங்களா இல்லையா சும்மா இருக்காங்களா, அது இதெல்லாமே நம்ம வீடியோலயே பாத்துக்கலாம். நீங்க வந்துட்டு டைரக்டா வந்து பாக்குறதுனா கூட ஒன்ஸ் வந்து டைரக்டா விசிட் பண்ணுங்க. லொகேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா ஒன்ஸ் வந்து டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்த்ததுமே செம்மையா இருக்கு அந்த மாதிரி நமக்கும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு தோணுது. சீக்கிரம் வந்தாதான் இங்க வந்து கிடைக்கும், இல்லைன்னா முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாமல் கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்த்தோன்னா சைடு ஃபுல்லா மரம் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. இதை தாண்டி இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு இவ்வளவு தெரிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் வேர்ல்டு வித்தின் 500 மீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா 500 மீட்டருக்குள்ள உலகமே இருக்கு. உலகமேனா உலகம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே 500 மீட்டருக்குள்ள இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி கடை வேணுமா இருக்கு, மளிகை கடை, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பு, ஒரு கிளினிக், பெரிய ஹாஸ்பிட்டல், 30 மீட்டருக்கு ஹாஸ்பிட்டல் வேணா இருக்கு. பேங்க்னா ஸ்டேட் பேங்க், எல்லா பேங்க் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. 2 வீலர் ஷோரூம் இருக்கு, 2 வீலர் ஷோரூம்ல ஹோண்டா இருக்கு, சுசுகி இருக்கு, எல்லாமே இருக்கு. 4 வீலர் ஒர்க் ஷாப் இருக்கு, 4 வீலர் ஷோரூம் இருக்கு, ஒர்க் ஷாப் இருக்கு, நகை கடை, துணி கடை, செருப்பு கடையில இருக்கு, எல்லா கடையும் இருக்கு. உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வந்து 500 மீட்டர்ல இருக்கு. 500 மீட்டர்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இந்த அண்ணா சொல்றாங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எல்லாமே ஆட்டோரிட்டிஸ். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, எல்லாமே இங்க இருக்கு. அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸோட நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு இடம்னா இப்போ நமக்கு அவைலபிள் இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஒரு 20-25 பிளாட் அவைலபிள் இருக்கு. 120ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிளாட் அவைலபிள் இருக்கு. அவைலபிள் இருக்கு. அதுல மினிமம் நம்ம எவ்வளவு 1.5 சென்ட்ல இருந்தே இருக்கு. 1.5 சென்ட்ல இருந்தே வாங்கிக்கலாமா? 1.5 சென்ட்ல இருந்து இருக்கு. 1.5 சென்ட்ல எங்க வீடு கட்டி இருக்காங்க, அப்பதான் தெரியும். 1.5 சென்ட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணோம்னா ஒரு 29 lakhsக்குள்ள பண்ணிடலாம். 29 lakhsக்குள்ள ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணிடலாம். டபுள் பெட்ரூம் அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.5 சென்ட்ல இருந்தே பண்ணலாம். 1.5 சென்ட்ல டூப்ளெக்ஸா பண்றோம் அப்படின்னா ஒரு 38 lakhs 39 lakhs பண்ணலாம். அந்த 1.5 சென்ட்லயே சிங்கிளும் நம்ம பண்ணி தரோம், டபுளும் பண்ணிக்கிட்டு வச்சு டபுளா பண்ணி கொடுக்குறோம். 2 BHK வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.25-3 சென்ட்ல பண்ணோம்னா ஒரு 2.25-2.5 சென்ட்ல பண்ணா ஒரு 45 lakhs பண்ணலாம். அப்ப அப் டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 lakhs 6 lakhs. 3 BHK ஒரு 60-65 lakhsல பண்ணலாம். சோ இதுக்குமே நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரி லோன் அரேஞ்ச் லோன் ஃபெசிலிட்டி பொறுத்தவரை 85 to 90% லோன் கிடைக்கும். ஆல்ரெடி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். அதனால வந்து ஒரு 10-15 நாள் லோன் ரெடி ஆயிரும். அதே மாதிரி பேங்க்லயே லோன் ரெடி ஆகிறதுக்கு டைம் டியூரேஷன் 10 to 15 days. 15 daysல ரெடி ஆயிரும். ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு பண்ணாதுங்க எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரியே சேம் அதே தான். அதாவது என்ன பாத்தீங்கன்னா அவங்க இன்கம் ப்ரூஃப் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம பண்ணலாம். ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி வந்து எவ்வளவு காமிச்சிருக்காங்க பொறுத்து வரும். ஐடி ஃபைல் பண்ணனா இன்கம் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணி எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு இஎம்ஐ எவ்வளவு கட்ட முடியும் அப்படிங்கிற பொறுத்து லோன் கொடுப்பாங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம டைரக்டா எப்ப வேணாலும் கூப்பிடலாம். யாராவது விசிட் பண்ணலாம். ஆள் இருக்காங்களா? எல்லா டைமும் ஆள் இருப்பாங்க. வந்தனா சைட்ல பார்த்து அவங்களோட ப்ரொஃபைல், அவங்க பட்ஜெட் எவ்வளோ லோன் கிடைக்கும், எவ்வளோ இஎம்ஐ இருக்கும், எல்லா டீட்டெயிலும் நம்ம சொல்லிடுவோம். அவங்களும் வீட்டில் எல்லாம் கூட்டு வந்து காமிச்சிட்டு பக்கத்தில் விசாரிச்சுட்டு எல்லாம் கம்ஃபர்டபுள்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட் ஏதாவது பண்ணி தரலாம்? கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். மினிமம் எவ்வளவு பண்ணுவீங்க அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இல்ல, அவங்க என்ன பட்ஜெட்ல வாங்குறாங்க, எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். சரி, ஓகே. இங்கேயும் பார்த்தோம்னா நிறைய நமக்கு பெஸ்டா இருக்கு. இதை தாண்டி இங்க எனக்கு கேட்கறதுக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. ஏன்னா எல்லாமே இங்க உள்ள இருக்கு. எனக்கு அது இதை விட வேற எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்களானே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸா இருக்கு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.